Class 12th Physics Electrostatic Example number 1.4. ஸோ அந்த கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா calculate the electric force and the gravitational force between the proton and electron in the hydrogen atom. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு H11 இந்த ஹைட்ரஜன் ஆட்டமில் ஒரு எலக்ட்ரான் அண்ட் ஒரு ப்ரோட்டான் தான் இருக்கும், நியூக்ளியஸே இருக்காது, நியூட்ரானே இருக்காது. ஸோ அதான் அந்த ஹைட்ரஜன் சும்மா சொன்னேன். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் they are separated by a distance of, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது. அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். என்ன அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ் வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா அப்படின்னு நம்ம 11th படிச்சிருக்கோம். G into m1 m2 divided by r square. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஜியோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ட்டு 10⁻⁻11. இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கூலும்ஸ் கூலும்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு K இன்ட்டு Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இந்த கேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9 இன்ட்டு 10⁻⁹. ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கும். கிராவிடேஷனல் லாவும் சரி கூலும்ஸ் லாவும் சரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். மேலே ரெண்டு மாஸ் இருக்குது, மேலே ரெண்டு சார்ஜ் இருக்குது, கீழே ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ், கீழே ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் அண்ட் சிமிலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு கொஷின் தான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ப்ரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுவோம். F is equal to K into Q1 Q2 divided by R square. K ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9 into 10⁻⁹. நெக்ஸ்ட்டு Q1 ஓட வேல்யூ, அதாவது ப்ரோட்டானுடைய வேல்யூ வந்து 1.6 into 10⁻⁻19. அதே மாதிரி எலக்ட்ரானுடைய சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1.6 into 10⁻⁻19. ஸோ அது ரெண்டும் நம்ம செப்பரேட் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயரில் போடணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 5.3 into 10⁻⁻11 தான். நான் இப்போ எழுதிக்கிறேன் ஸ்கொயர் பண்ணனால 5.3 into 5.3 எழுதிக்கிறேன். 10⁻⁻11 10⁻⁻22 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 into 1.6 into 1.6 டிவைடட் பை 5.3 into 5.3. இப்போ 10 பவரில் நான் கேன்சல் பண்ணேன்னா 10⁻⁻29 எனக்கு -10 வரும். -10 அங்கே வந்துச்சுன்னா -29. நெக்ஸ்ட் வந்து +22 வரும். அப்போ வந்து 9 இன்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2.56 வருமா, டிவைடட் பை 5.3 இன்ட்டு 10⁻⁻29 + 22 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 வரும், -7. நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 9 இன்ட்டு 2.56 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23.04 வரும். அதே மாதிரி இங்கே வந்து 5.3 வரும். எந்த நாமத்தில் 1.3 போடுங்க, இது 5.3. அப்போ 5.3 இன்ட்டு 5.3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28.09 அப்படின்னு வரும், இன்ட்டு 10⁻⁻7. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 8.2 இன்ட்டு 10⁻⁻1 இன்ட்டு 10⁻⁻7 வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 8.2 இன்ட்டு 10⁻⁻8 நியூட்டன். அப்போ வந்து FE வந்து பார்த்தீங்கன்னா 8.2 இன்ட்டு 10⁻⁻8 நியூட்டன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா FG கண்டுபிடிக்கலாம். FG இப்போ வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ரெண்டு மாஸ் ஏன்னா வந்து ஒரு ஆப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கேரக்டர், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஒன்று வந்து சார்ஜு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாஸ். அப்போது சார்ஜ் இருந்ததுன்னா அங்கே அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் உங்களுக்கு கூலும் ஃபோர்ஸ் ஆட் ஆகும். சப்போஸ் அதில் மாஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆட் ஆகும். அப்போ இது ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவுக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா G இன்ட்டு m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதுவோமா. ஜியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ட்டு 10⁻⁻11. ப்ரோட்டானுடைய மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.6.
1.6 into 10 to the power minus 27. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரானுடைய மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.1 into 10 to the power minus 31. அந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவு போகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர் எழுதுவோம். அதை வந்து 5.3 into 5.3 into 10 to the power minus 22. 10 to the power minus 22. இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா 6.67 into 1.6 into 9.1 divided by 5.3 into 5.3. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power மேலே இருக்கிறத ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 to the power minus 47 வரும் நினைக்கிறேன். 11, 27, 31. அப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 11, 8, 9 உங்களுக்கு வந்து 12, 3, 69 வரும். மைனஸ் 69 வரும். மைனஸ் 69 ப்ளஸ்ஸு 22. அப்போ 69 22 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7, 4. அப்போ வந்து பார்த்தா 6.67 into 10 to the power 6 into 9.1 divided by 5.3 into 5.3 into 10 to the power minus 47. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை நீங்கள் லாக் எடுத்து போடணும். லாக் நீங்களே போட்டுப்பீங்க. ஸோ இது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3.456 into 10 to the power minus 47 நியூட்டன் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூலும் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்ட கொஷின் வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸுடைய வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க கால்குலேட்டரில். பட் நம்ம 1 மார்க்காக என்ன தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா இந்த எஃப்இ பை எஃப்ஜி வந்து பார்த்தா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை வந்து அவங்க கொஷினில் கேட்கல, பட் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் 1 மார்க்காக. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அதாவது முன்னாடி வந்து வேல்யூ இந்த எஃப்இ இருக்கு இல்லையா, இந்த எஃப்இயும் இந்த எஃப்ஜியும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.4 into 10 to the power 39 அப்படின்னு வரும். அப்போ எஃப்இ இஸ் ஈக்குவல் டு 10 to the approximately 10 to the power 13 times of எஃப்ஜி. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கூலும் ஃபோர்ஸ் அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, electrostatic force is stronger than gravitational force. ஸோ வந்து 1 மார்க்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி இது அந்த கொஷின் எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தா நம்ம சேஃபர் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். எஃப்இ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்இ வந்து 8.2 into 10 to the power 8. அதே வந்து எஃப்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3.456 into 10 to the power minus 47 நியூட்டன். ஸோ இதெல்லாம் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் வந்து வரும். ஸோ ஃபார் சேஃபர் பர்பஸ் இதையும் நீங்கள் எக்ஸாமில் போட்டுருங்க. பட் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கொஷின் வந்து 3 மார்க்கில் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து 1 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து 1 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.